నమస్కారం. நமஸ்காரம் மேம், நமஸ்காரம். எஸ், ஆரம்பிப்போம். எல்லாருக்கும் நமஸ்காரம். எஸ், ஆரம்பிப்போம். எல்லாருக்கும் நமஸ்காரம். இந்த வாரம் 225வது வாரம் பக்தி சங்கல்பத்தோட. ஸோ இன்றைக்கான அஜெண்டா பார்த்தீங்கன்னா கணேச மந்திரம், இந்த ஒரு ஸ்லோகம் விநாயகர் ஸ்லோகத்தில் ஸ்டார்ட் பண்ணி வாரம் ஒரு குறளில் 5வது குறள் ஃப்ரம் ஈகை அப்படின்ற அதிகாரத்தினுடைய 5வது குறள் பார்க்க போகிறோம். அது முடிச்சுட்டு சௌந்தர்ய லஹரி ஸ்தோத்திரம் அதனுடைய 3வது ஸ்லோகத்தினுடைய மீனிங், டைம் இருந்ததுன்னா மார்கபந்து ஸ்தோத்திரம், அப்புறம் முருகனாட்டம். இதுதான் இன்னைக்கான அஜெண்டா. ஸோ குவிக்லி வி வில் ஸ்டார்ட் வித் கணேஷ ஸ்துதி. எஸ், ஸோ யாரை கூப்பிடலாம்? இன்றைக்கி நான் வந்து ஐ எம் கீப்பிங் த செஷன் ஓப்பன். யார் வேணால் வாலண்டியர் பண்ணலாம். இது நாள் வரைக்கும் நான் வாலண்டியர் பண்ணலை அப்படின்னு இருக்கிறவாளுக்கு ஸ்பெஷல் ப்ரிஃபரன்ஸ். இது நாள் வரைக்கும் எனக்கு அந்த சூழ்நிலை இல்லை, ஆற்றுல ஏதோ வேலை இருந்தது அதனால் பண்ண முடியல அப்படின்னு இருக்கிறவா, இன்றைக்கி நான் ஃப்ரீயாக இருக்கேன் நான் சொல்கிறேன் அப்படின்னு இருக்கிறவா சொல்லலாம். நமஸ்காரம். நான் சொல்லட்டுமா? போனா மாமி வாங்கோ. நமஸ்காரம். நமஸ்தே விக்னராஜாய விக்னானாம் விக்னகாரிணே மகாவிக்ன பிரசாந்தாய தேவதேவ தேவதேவேச தே நமக. பலே பலே. பிரம்மணே விஷ்ணவே துப்யம் சக்தயே சங்கராயச்ச பலே. இந்திராதி தேவரூபாய கலயாதே நமோ நமக. பலே பலே பலே. இன்னொரு தடவை. நமஸ்தே விக்னராஜாய விக்னானாம் விக்னகாரிணே மகாவிக்ன பிரசாந்தாய தேவதேவேசதே நமக. பலே பலே. பிரம்மணே விஷ்ணவே துப்யம் சக்தயே சங்கராய ச இந்திராதி தேவரூபாய கலயாதே நமோ நமக. பலே பலே. சித்தி விநாயக மூர்த்தி கி ஜெய். இந்த கடைசி சொல்லுங்க மாமி. டவுட்டா? கடைசி இந்த கலயாதே நமோ நமக. அதுக்கு கலயா தே நமோ நமஹ. நெக்ஸ்ட், ரொம்ப அழகான ஒரு அதிகாரம் ஈகை. அதாவது நம்ம நினச்சி பாருங்கோ, தமிழர்களுக்குன்னு உண்டான மிகப்பெரிய அடையாளங்கள் ஒன்றா எனக்கு தோன்றது வந்து இந்த ஈகை. வேறு எந்த ஒரு கிரந்தத்துலேயோ இல்லை திருக்குறளை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஸ்பெஷல். நம்மளுக்கெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு வாரமும் திருக்குறளில் எவ்வளோ ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது, திருக்குறள் எவ்வளோ அழகாக இருக்குது எல்லாம் பார்க்குறோம். அதில் இந்த ஈகை அப்படிங்கிறது வந்து கொடுப்பது அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த கொடுத்தல் அப்படிங்கிறதுக்கு வள்ளுவர் 2 அதிகாரம் போட்டு எவ்வளோ அழகாக ஒரு எவ்வளோ அழகாக சொல்கிறார். இந்த கொடுக்கறத எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத வந்து வள்ளுவர் இவ்வளோ அழகாக இன்சிஸ்ட் பண்ண போகிறார் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம், பார்க்கவும் போகிறோம். அதில் இன்னைக்கான குறள் இந்த ஈகையில்
அடுத்த ஒரு 2-3 குறள்கள் எல்லாமே வந்து பசியாற்றலை பற்றி பேசக்கூடியது. இப்போ நம்ம வந்து ஐஎம் என்ன சொல்கிறது, நான் இந்த டிஸ்கஷனை வந்து ஓப்பனாக விடுறேன். பசி ஆற்றுவது அப்படின்னு நினைக்கும் பொழுது இந்த குறளெல்லாம் விட்டுருவோம். பசியை ஒருவன் பசியை தீர்த்தல் அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம். பசின்னா ஒருத்தனுக்கு வந்து என்ன சொல்கிறது, என்ன கொடுத்தாலும் வேண்டாமா, பசின்னு ஒருத்தனை இது பண்ணும் பொழுது போரும்னு சொல்கிற ஒரு தன்மை கொடுப்பதில் வாங்குவதில் பசிக்கு ஒரு உண்மையான ஒரு இது உண்டு. அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். இது 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 ரிலேட்டடாக பசி ஆற்றுதல், உணவு வழங்குதல், இதை பற்றின நம்ம தர்மத்தில், சனாதன தர்மத்தில், ஒரு ஹிந்து ட்ரெடிஷனில் இருக்கிற ரெஃபரன்சஸ் எல்லாருக்கும் தோன்றது என்னென்ன? எது வேணா சொல்லலாம். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. பலே பலே, உண்டி கொடுத்தோர் ஔவையார் நினைக்கிறேன். ஔவையார் சொல்லியிருக்கா. கரெக்ட், ஔவையார் சொல்லியிருக்கா. இந்த மாதிரி அதே மாதிரி நம்ம என்ன தானம் கொடுத்தாலும் போரும்னு சொல்ல மாட்டார். ஆனா சாப்பாடு கொடுத்தா வயிறு நிறைஞ்சப்பட போரும்னு சொல்லிடுவா. கரெக்ட். ஸோ அது வந்து ஒரு 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 பெரிய ஒரு விஷயம் இல்லையா? போரும்னு ஒரு மனசு வந்து சாப்பாட்டுக்கு மட்டும்தான் வரும். நம்மளுக்கு போட்டுட்டே இருக்க முடியாது. பசி வந்தால் பத்தும் பிறந்து போகும். பலே பலே பலே, அதுக்கு வரேன். அது நம்ம வந்து இந்த குறளை பார்த்த உடனே அந்த 10 என்னென்ன 10 அப்படிங்கிறது என்ன, ஔவையார் ஏன் அது வந்து பசி வந்தால் பத்தும் பறந்து போகும்னு சொல்கிறா அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ நம்மளுக்கு தெரியறது இல்லையா, நம்ம ரெஃபரன்சஸ் எப்படி எடுக்கிறோம், இதுக்கும் இதையும் நம்ம எப்படி ரிலேட் பண்ணுறோம் அப்படின்னு. வேறு ஏதாவது பெற்ற தாயின் பசியை பார்த்தால் கூட அறமல்லாதவற்றை செய்யாதே அப்படிங்கிறார். இது எதுலேருந்து மாமி ரெஃபரன்ஸ்? இது ஏதாவது ஞாபகம் இருக்கா? ஔவையார் சொன்னதா இல்லை அந்த மாதிரி கேட்குறேன். சொல்கிற மாதிரி கரெக்டு. பெற்ற தாய்க்கும் ஒரு பசி இருந்தாலும் அதை வந்து நீ இது பண்ணுறதுக்கு தர்மம் இல்லாத விஷயத்தையே பண்ணாதங்கிற. ஸோ இப்போ பசியை நீக்குவது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய புண்ணியமாக கருதப்படுவது. இப்போ இங்கே ஈகைக்கும் பசிக்கும் என்ன சார் சம்பந்தம்? பசி ஆற்றுவதன் மூலம் ஈகையின் மூலம் பசியை ஆற்றுவது இல்லையா? அப்படி வச்சுப்போமா? பசிக்கு உணவிடும் போது உயிர் போற நிலையில இருக்கிற ஒருவன் பிழைத்துக் கொள்வான். அந்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும். கரெக்ட். எதிர்பார்ப்பு கிடையாது, அங்கேயும் எதிர்பார்ப்புக்கு இல்லை. கரெக்ட். ஒருவன் பசி ஆறினா போறோம் சார், அதுவும் ஈகை தானே. ஈகைக்குள்ளே வர்றது பசி ஆற்றுவதும் ஒரு விதமான ஈகை தான் அப்படின்றத இப்போ எல்லாரும் அக்ரிமெண்ட்டில் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். அப்போது நம்ம நினச்சி பார்க்கணும், இந்த திருக்குறளை வந்து இப்போ நினைக்கிறேன் தமிழாக படிக்கிறத விட இந்த ஒரு வாழ்க்கை முறையாக படித்து அதை வந்து தமிழாக படிக்கலாம், தமிழாகவும் படிக்கணும். அதையும் ஒரு சில தமிழ் ஆராய்ச்சியாளர்கள் தான் பண்ண முடியும். ஆனால் தமிழாக படித்தாலும் அதை வாழ்க்கையில் நம்ம சூட் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கான பலனே இல்லாமல் போயிடும். ஸோ வாழ்க்கை முறையாக படிச்சுட்டு இருக்கோம் இப்போ நம்ம. ஸோ அப்போது பசி அப்படிங்கிறது ஒருவனுடைய கொடுமையான ஒரு விஷயம். ஒருவனுக்கு பசி அப்படின்ற சொல்கிறது, அந்த சொல் வந்து ரொம்ப கொடுமையான. இப்போ நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்ச பசி என்னென்னா 2 வேளைக்கு சாப்பிட்றதுக்கு நடுவில் வர்றதுக்கு பேர் பசின்னு நம்ம நினச்சிட்டு. நம்மளுக்கு வர மேக்ஸிமம் பசி அதுதான் இல்லையா? இல்லை நம்மளுக்கு
பசி வந்ததுக்கப்புறம் அடுத்த வேளைக்கு என்ன சொல்கிறது, பசி அப்படின்னு ஒன்று வந்துடுத்து, டேபிளில் சாப்பாடு இருக்குது போட்டுன்னு சாப்பிட்றோம், அது வேற. உண்மையான பசி அப்படின்னா என்ன? பசி என்பது உணவு வேண்டி நமது குடல் வந்து ஒரு சமிக்கை செய்யறது, என் வயிற்றுல ஒன்றும் இல்லை ஏதாவது போடுன்னு. அறிவு பசியா? நம்மளுக்கு ஏதாவது தேவையா இருந்ததுன்னா அது தெரிவிக்கிறது பசி. பசி, ஆமா ஆமா, அது கரெக்ட். அதாவது சொல்ற மாதிரி உடம்புல நம்மளுக்கு வந்து வயிற்றுக்கு வேணும் அப்படிங்கும்போது டான்னு மணி அடிக்கிறது அப்படின்றது, அந்த மாதிரி அது ஒரு சமிக்ஞை, நம்மளுக்கு அது தெரியுது. இப்போ இந்த இடத்துல பசின்னு வள்ளுவர் சொல்றது என்ன பசி அப்படின்னா, வந்துட்டு சொல்லுங்க மாமி. உணவு. ஆமா, அதாவது அந்த பசிக்கெல்லாம் அப்புறம் வரேன் நான். இப்போ அறிவு பசி, செவி பசி எல்லாமே அதுக்காக வரேன். இப்போ நம்ம நார்மலாக ஜென்ரல் பார்லன்ஸில் பசி ஆற்றுதல் அப்படின்னா ஒருத்தனுக்கு சாப்பாடு கொடுத்தல் அப்படின்றதே வச்சுப்போமே. பசின்னு ஒருத்தனுக்கு வந்துடுத்து அப்படின்னா வள்ளுவர் இந்த இடத்துல பசின்னு எதை சொல்கிறார் அப்படின்னா, பசி வந்துடுது சார், ஆனால் அடுத்த வேளைக்கு சாப்பாடே இல்லை அப்படின்னு ஒருத்தன் இருக்கான்னா அதுதான் பசி. இப்போ நம்மளுக்கு பசிக்கிறதுன்னு சொல்கிறோமே, பசிக்கிறது அது பசி தான். ஆனால் வள்ளுவர் இந்த குறளை வச்சுருந்து சொல்கிற பசி வந்து அடுத்த வேளை உணவு இல்லாமல் இருப்பவனுக்கு வரக்கூடிய பசி, அதுதான் பசி அப்படிங்கிறார். அப்போ அந்த பசியை தீர்ப்பது வறுமையினால் வரும் பசி. ஆமாம், இப்போ அந்த பசியை தீர்ப்பது அப்படிங்கிறது ஈதலின் சிறப்பு. ஏன்னா பசியை தீர்த்தல் அப்படிங்கிறது போதும்னு சொல்லக்கூடிய ஒரே அந்த தானங்களில் போதும்னு சொல்கிறது பசி தான். அதை நம்ம பார்த்தோம். அப்போது நிறைய பேர் ரெஃபரன்ஸ் சொல்கிறார். இப்போ பாரதியார் எடுத்துன்னா, தனியொருவனுக்கு உணவில்லை எனில் ஜெகத்தினை அழித்திருவோம்ன்றார். ஏன் சாப்பாடு இல்லாமல் ஒருத்தன் இருந்தான்னா அந்த சமூகமே குற்றவாளியாக மாறிடுறது. ஒருத்தனுக்கு அடிப்படை தேவை இல்லையா அது சாப்பாடுங்கிறது. பகவான் வந்து எல்லாரையும் படைக்கும் பொழுது இறைவன் தனி பெருங்கருணையாளன் அப்படின்னு நம்ம சொல்கிறோமே, அந்த பெருங்கருணை உடையவன் இறைவன் அப்படிங்கிறதுக்கான சான்றுகள் என்ன அப்படின்னா, ஒரு ஜீவராசி ஒரு உயிரினத்தை படைக்கும் பொழுது அதற்குண்டான உணவுகளையும் சேர்த்து படைக்கக்கூடியவன் தான் இறைவன் இல்லையா? அப்போ அப்படிப்பட்ட ஒரு விஷயம் அந்த உணவில்லாமல் இருப்பது அப்படிங்கிறது. அப்போது இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எல்லா இடத்துலையும் இப்போ வந்து வெஸ்டர்ன் கல்ச்சரில் என்ன ஆகிடுதுன்னா, இப்போ காஃபி குடித்தா இந்த கடைசியில் கொஞ்சோண்டு வைக்கிறது, 1/4 டம்ளர் குடிக்கிறது, வீணாக்கிறதுன்றது இப்போ ரொம்ப காமன் ஆகிடுது. எனக்கு இந்த கல்யாணத்துக்குலாம் போனோன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். என்னென்னா நம்மளுக்கு வேணுங்கிறத இலை போட்டு சாப்பாடு போடுறா அப்படிங்கும் பொழுது கூட சில நேரத்துலலாம் இலையில முன்னாடியே பரிமாறிடுவா. நான் இப்போ எங்காத்து ஃபங்க்ஷன்லலாம் நான் வந்து சொல்வேன், நீங்கள் வந்து யாராவது வந்து உட்காந்ததுக்கப்புறம் சாப்பாடு வைங்க, அது வரைக்கும் வைக்காதீங்கன்றுவோம். அது வந்து என்னென்னா நம்மளுக்கு ஃபுட்டு வேஸ்ட் ஆகக்கூடாது. இப்போ ஒரு சில பேர் வந்து ஆல்ரெடி பரிமாறி வச்சுருக்கிற இலையில வந்து சாப்பிட மாட்டா. இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்குற விஷயங்கள் இல்லையா? ஒன்று. இதில் எனக்கு இன்னொன்று ஒரு பிடிச்ச விஷயம் என்னென்னா, பஃபே சிஸ்டம்ன்றது வந்து ஓரளவுக்கு அக்செப்டபுளாக இருக்கிறது அப்படிங்கிறது. இந்த ஃபுட்டு வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு பஃபே சிஸ்டம் வந்து துணை புரிகிறது ஒன்று. அதுவே இப்போ எங்கள் அம்மா மாதிரி ஆட்கள்லாம் வந்து பஃபே சிஸ்டம்லலாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு. ஆனால் அதே எங்கள் அம்மாவே தான் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, வேணுங்கிறத இலையில போட்டுக்கோ, வேண்டாம்னா அது சாப்பிடாத அப்படின்னு சொல்லுவாள். மகாலிங்கம் சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கு, சொல்லுங்க. நமஸ்காரம். நமஸ்காரம். அது அந்த ஒரு கதை உண்டு பழங்காலத்துல வந்து, ஈவன் இந்த திருடர்களுக்கெல்லாம் கூட வந்து இந்த மரத்துல வந்து கட்டி வைப்பாலாம், இது சாப்பாடு வந்து நைட்டு கட்டி வைப்பாலாம் மரத்துல. ஏன்னா ஈவன் ஒன் பர்சன் கேன் சேஞ்ச் ஹிஸ் ஹார்ட், எதர் ஹி வில் eat and sleep or he will not do something bad.
புரியாது. அப்படின்னு அந்த ஒரு இது இந்த பசி ஈவன் திருடனுக்கு கூட பசி போக்குறதுக்காக நம்ம வந்து எர்லியர் ஆன்செஸ்டர்ஸ்லாம் வந்து பண்ணிருக்காங்க. கண்டிப்பா. அப்புறம் இந்த இன்னொரு வந்து திருக்குறள் வந்து மோப்ப குழியும் அனிச்சமும் மாந்திருந்து நோக்க குழியும் இருந்துன்னு ஃபர்ஸ்ட் வித்தவுட் அதுலயும் வந்து விருந்தோம்பல்ல வந்து இருக்கு வித்தவுட் நோயிங் தட் இன்டென்ட் ஃபர்ஸ்ட் உன்னோட பசியை போக்கணும் என்ன நோக்கம். கரெக்ட் கரெக்ட் நிச்சயமா உண்மை. ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி ஒன்னொன்னு கூட மனோன்மணி வந்து ஆபுத்திரனுக்கு இருந்து இந்த அமிர்த சுரபி வாங்கி அன்னதானம் பண்ணுவா இல்லையா, அப்ப அவ வந்து ஒரு காய சண்டிகைங்கிற ஒரு வித்யாதிரமா அதுக்கு பசியே அடங்காது. அதுக்கு அந்த பசிக்கு யானை தீன்னு பேர் வைப்பா. என்ன சாப்பிட்டாலும் அவளுக்கு பசிக்குமா. அந்த மாதிரி யானை தீங்கிற பசியில தவிக்கிறவளுக்கு மணிமேகலை அவளுக்கு வந்து அந்த ஆபுத்திரனோட அமிர்த சுரபியில இருந்து சாதம் கொடுத்தோம் அவ பசி அடங்கிடுது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அன்னதானத்தை பத்தி அதுல ரொம்ப பெருமையா பேசப்படும். நிச்சயமா நிச்சயமா. ஸோ அந்த உணவு வீணாக்குவது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய குற்றம் அப்படிங்கிறத வள்ளுவர் எங்க போய் போட்டிருக்காரு பண்ணுங்கோ அதிகாரத்துல. நான் வந்து ரொம்ப யோசிப்பேன். இப்போ இந்த கொல்லாமைன்னு ஒரு அதிகாரம் இருக்கு அறத்துப்பால்ல, கடைசி அதிகாரம்னு நினைக்கிறேன். அதுல ஒரு குறள்ல சொல்றார் வள்ளுவர், பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் அப்படின்னு அந்த குறள் வரும். பகுத்துண்டு ஏன் சார் பல்லுயிர் ஓம்ப வேண்டும்? பகுத்து உண்ணுதலுக்கும் கொல்லாமைக்கும் என்ன சார் சம்பந்தம் சொல்லுங்களேன். அந்த அனிமலுக்கும் நம்ம உணவு கொடுக்கணும். இப்போ நம்மளுடைய தமிழர் பண்பாடு ஆர் நம்மளுடைய அந்த ஆரியன், நம்மளாம் தான் திராவிடர்கள், உண்மையான திராவிடர்கள் பண்பாடு எப்படின்னா, தினமும் நம்ம எல்லாரும் காக்காய்க்கு சாதம் போடுறோமா? ஆமா ஆமா, காக்காய்க்கு சாதம் வச்சுட்டு தான் சாப்பிடுறோம். ஏதோ ஒரு ஜீவராசி, ஏதோ ஒரு உயிரினத்துக்காக நம்ம போடுறோம். கோலம் போடுறதுலேருந்து எல்லா விஷயங்களும் எல்லா உயிர்களையும் பேணுதற்காக செய்யக்கூடிய ஒரு விஷயமாக நம்மளுடைய பண்பாடு அப்படிதான் இருக்கிறது இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது அந்த காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இலையில எல்லாம் வச்ச உடனே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து ஒரு ஓரமாக வச்சுடுவாங்க. ஏன்னா இலையை வெறுமனை கூட போடக்கூடாது, அதை தூக்கி போடும்போது ஏதோ மாடோ நாயோ ஏதோ ஒன்று சாப்பிடும். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல். நீ மனுஷனை மட்டும்தான், நீ ஒரு பிடி அரிசி திட்டம்னு காஞ்சி பெரியவர் கொண்டு வந்தார். இன்னைக்கும் நடந்துட்டு இருக்கு. தினமும் நம்ம வந்து சாப்பிடும் பொழுது ஒரு பிடி எக்ஸ்ட்ரா எடுத்து தனியாக இன்னொரு தானத்துக்குன்னு வச்சுக்கணும். இந்த மாதிரி ஏன் அப்படின்னா, ஒரு பிடி சாத்துல ஒருத்தன் சாப்பிடலாம். அதே மாதிரி நீங்கள் நினச்சி பாருங்கள், இந்த ராத்திரியில் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் சாதம் வச்சுருப்பாங்களாம் எப்போவுமே. அந்த காலத்துலலாம் வந்து திடீர்னு ராத்திரி யாராவது வந்தான்னா அவளுக்கு பசி ஆட்டுறதுக்காக வச்சுருப்பா. அடுத்த நாள் அவள் வந்து அதை பழைய சாதமாக தண்ணியில் கரைச்சி சாப்பிட்றது, இதெல்லாம் வழக்கமாக இருந்த ஒரு விஷயங்கள். ஸோ சாப்பாடு, அதை மற்றவர்களோடு பகிர்ந்து உண்ணுதல் அப்படின்றது வந்து ரொம்ப நம்மளுடைய ட்ரெடிஷனில் ஊறி போன ஒரு விஷயம். ஒன்று, இந்த பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதலுக்கும் கொல்லாமைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, இந்த மாதிரி சாப்பாடை நம்ம பகுத்து உண்ணாமல் சேர்த்து வச்சுண்டு இருந்தோம் அப்படின்னா, இதனுடைய எஃபெக்டு தமிழ்நாட்டில் இருக்கிறவன் ஒருத்தன் வந்து அடுத்த வேலைக்காக சேர்த்து வச்சுட்டு இருக்கான் அப்படின்னா, வேற எங்கேயோ ஒருத்தனுக்கு சாப்பாடு இல்லாமல் இருக்கு. அதனுடைய எஃபெக்ட் இது தமிழ்நாட்டில் இருக்கிறவனுக்கு, திருச்சியில் இருக்கிறவனுக்கும் திருநெல்வேலியில் இருக்கிறவனுக்கும் சம்மந்தம் நான் சொல்லலை. திருச்சியில் இருக்கிறவன் சாப்பாடு எடுத்து தனியாக வச்சுட்டான்னா ஆப்பிரிக்காவில் இருக்கிறவனுக்கு கூட சாப்பாடு கிடைக்காம கூட போகலாம். இது ஏதோ ஒரு இடத்துல அதனுடைய எஃபெக்ட், பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்குது அப்படின்னு நினைக்கிறதுனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா, அடுத்த வேளைக்கு சாப்பாடு இல்லாமல், அதாவது என்ன சொல்கிறது, ரொம்ப சேகரம் பண்ணாமல் நம்ம வந்து
எல்லாருக்கும் பகுத்துண்டு வாழ வேண்டும் அப்படின்றதுனால தான் வள்ளுவர் வந்து கொல்லாமைன்ற அதிகாரத்தில் கொண்டு போய் வச்சார். நீ இந்த மாதிரி ஏதாவது பகுத்து உண்ணாமல் நீ எடுத்து எடுத்து வச்சுட்டனா உன்னால் ஏதோ ஒரு ஜீவராசி இன்னைக்கு செத்துட்டுருக்கு. நினச்சி பாருங்க, இப்படி எழுதியிருக்கார் வள்ளுவர். சரி, அது ஒரு இப்போ இந்த குறள்ல அதே மாதிரி ஒண்ணு சொல்றேன். எங்க அம்மா பாட்டி எல்லாம் அரிசி களைஞ்ச தண்ணி, காய்கறி கழுவின தண்ணி எல்லாம் கொட்ட மாட்டா. அதெல்லாம் ஒரு பானையில சேகரிச்சு வச்சு, எங்க வீட்டுல மாடு இல்ல, அங்க மாடு இருக்கிற வீட்டுல கொண்டு போய் அந்த கழுநீரை கொடுத்துட்டு வருவா. அந்த மாடு குடிக்கும்னு சொல்லி கழுநீரை கீழேயே கொடுக்க மாட்டா. காய் அலம்பி கீரை அலம்பி அதெல்லாம் அந்த பானையில சேமிச்சு வச்சு கொண்டு போய் அந்த மாட்டுக்கு கொடுத்துட்டு வருவா. அதை கீழே விடக்கூடாது, அது அரிசி களைஞ்ச தண்ணி சத்து, அதை கீழே விடக்கூடாது, மாடு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவா. அது இப்ப நினைச்சா ஆச்சரியமா இருக்கு. இப்ப நம்ம டவுன்ல குக்கர்ல சாதம் வைக்கிறோம், அதெல்லாம் பண்றதே இல்லை. கரெக்ட். அட்லீஸ்ட் அப்படி இல்லைன்னா கூட செடி கொடிகளுக்காவது போட்டலாம் இல்லையா? அந்த மாதிரி ரொம்ப இன்னொரு சிக்கனத்துக்கும் இந்த அழகாக யூசேஜுக்கும் ரொம்ப அழகாக நான் பார்த்து வியந்த ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம பாலச்சந்தர் அவர் வீட்டில் வந்து எப்படின்னா, இப்போ தோன்றது எனக்கு, இந்த வாட்டர் பியூரிஃபையர் வச்சுருப்பார். அதை என்ன பண்ணுவார்னா, அந்த வேஸ்டாகிற தண்ணியை வந்து இன்னொரு கேனில் வந்து கொண்டு வச்சுருவார். அந்த தண்ணியை வேஸ்ட் ஆகாமல் அழகாக வந்து ஏதோ பாத்திரம் தேய்ச்சிக்கிறதுக்கு இல்லை அந்த கை கால் அலம்பிக்கிறதுக்கு அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணுவாராம். அதை நான் பார்த்துருக்கேன் வாரத்துக்கு போகும்போது. ஸோ அந்த மாதிரி இப்போ மாமி சொல்கிற மாதிரி இந்த அரிசி விளைஞ்ச தண்ணி கொண்டு வந்து அதை வந்து அடுத்த ஜீவராசிக்கு போட்டோம்னு நம்ம நினைக்கிற அந்த ஒரு பண்பாடில் இருந்த நாம இன்னைக்கு சாப்பாடு நிறைய வீணாயின்னு இருக்கு. நம்ம பண்ணுறது இல்லை, பட் ஆனால் சமூகத்தில் நடந்துட்டு இருக்குன்னு சொல்கிறேன். நம்ம யாரும் பண்ண மாட்டோம்னு தெரியும், ஏன்னா நம்மளாம் திருக்குறள் படிச்சுட்டு இருக்கோம் இப்போ. ஸோ அதனால் அட்லீஸ்ட் வந்து பேசிக்காக நம்ம யாரும் அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆட்கள் கிடையாதுன்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால் இப்போ இந்த குறளுக்கு வரும். ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல். யாரை கூப்பிடலாம்? யார் வேணால் வரலாம். வாங்க மாமி. இப்போ இந்த ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல். ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் கீழ். இன்னொரு தடவை. ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் கீழ். இந்த விவேக் ஜோக்கெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல, இப்போ தோன்றது யார் அந்த டிவி பார்க்குறவா சினிமா பார்க்குறவாளுக்கு தான் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆட்டலில் ஆட்டல் மாவாட்டல் அவ்வாட்டல் ஹோட்டலில் ஆட்டப்படும் அப்படின்பா ஒரு காமெடியில் வரும். அந்த மாதிரி மேபி அவர் இதில் படிச்சுட்டு அந்த மாதிரி போட்டு பாருன்னோ தெரியல, ஒரு சிரிப்பாக இருக்கும் அந்த மாதிரி. இப்போது வள்ளுவர் வந்து என்ன பண்ண போகிறாருன்னா, எப்பயும் போல் கம்பேர் பண்ணுறார். ரெண்டு பேரை கம்பேர் பண்ண போகிறார். ஒன்று வந்து துறவிகள், இன்னொன்று வந்து ஈகை செய்யக்கூடிய ஈகையாளர்கள் அப்படின்னு வச்சுக்கோமே. சரி, ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் என்ன சொல்ல வர? பசி ஆற்றலை பொறுத்து கொள்ளக்கூடிய துறவிகள், அதாவது பசியை பொறுத்து கொள்ளக்கூடிய துறவிகள் அப்படின்னு வச்சுக்கோமே. துறவிகளை விட அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின். துறவிகள் யாருக்கு கீழே இருக்கலாம் லிஸ்ட் போட்டோம்னா, ரேங்கிங் கொடுத்தோம்னா, பசியை பொறுத்து கொள்ளக்கூடிய துறவிகளுக்கு பின்னால் துறவிகளே பின்னால் தான் வருவாளாம். ஃபர்ஸ்ட் யார் ரேங்கிங்ல வருவாங்கன்னா, பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின். இப்போ சொல்லுங்க,
ஈகை பண்ணக்கூடிய ஒருவர் தவ வலிமை உடையவர்களுக்கு பசியை பொறுத்து கொள்ளும் ஆற்றல் இருக்கும். சொல்லுங்க மாமி இன்னொரு தடவை. தவ வலிமை உடையவர்களுக்கு பசியை பொறுத்து கொள்ளும் ஆற்றல் இருக்கும். ஆற்றல் இருக்கும், கரெக்ட். பசியை பொறுத்து கொள்ளக்கூடிய ஆற்றல் தவ வலிமை உள்ளவர்களுக்கு இருக்கும். அவர்கள் நம்ம கூட பெரியவா எல்லாம் விரதம் இருக்காள, ஏகாசி கிருத்திகன்னா கொலப்பட்டுன்னு இருக்காள, அவளுக்கு அது முடியறது இல்லையா? அத்தனை வயசானா கூட ஏகாசின்னா பச்சை தண்ணி குடிக்க மாட்டா. அவளுக்கு அந்த ஆற்றல் இருக்கு அந்த தவத்தினால. தவம்ன்றதனுடைய பொருள் இப்ப என்னன்னு வருவோமே. இப்போ விரதம் தவம் அப்படின்னு நம்ம என்ன நினைக்கிறோம்? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சாப்பிடாம இருக்கிறது விரதம், சாப்பிடாம இருக்கிறது தவம். இப்போ சாப்பாடை பேஸ் பண்ணி தான் நம்ம நினைக்கிறோம். அதுக்கும் வள்ளுவர் ஒரு குறள் போட்டார், உற்ற நோய் நோற்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமை அற்றைய தவத்தின் உரு. தவத்தின் உரு என்ன அப்படின்னா, உனக்கு வரும் துன்பத்தை பொறுத்து கொள்ளு ஒன்று, மற்றவர்களுக்கு துன்பம் செய்யாமல் இரு. உனக்கு வரும் துன்பத்தை பொறுத்து கொள்ளு சொல்லும் பொழுது என்ன சார் துன்பம்? எனக்கு துன்பமே இல்லை அப்படின்னா, நீ சரி அதுக்காக ஒரு துன்பத்தை பொறுப்பதற்கு பழகுவதற்கு என்ன அப்படின்னா சாப்பிடாம இருக்கிறது ஃபர்ஸ்ட் படி அப்படின்னு வச்சுப்போம். அப்படின்றதுனால விரத தினங்கள் அன்னைக்கெல்லாம் வந்து சாப்பிடாம இருக்கிறது, உபவாசம் இருக்கிறது. உபவாசம்னு சொன்னா பக்கத்தில் இருத்தல்னு அர்த்தம். உபவாசம்னா சுவாமி கிட்ட இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். நம்ம எல்லாம் என்ன பண்றோம்? சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பிடாம இருப்பா, அப்படியே விரதத்துல போகணுன்னா அப்படியே சிடு கடிஞ்சு விழுவா, சாப்பிட முடியலன்ற கோவம். என்ன பண்றது? அந்த மாதிரி சில பேர் இருப்பா. அப்போ பசியாற்றுதல், அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின் எவன் ஒருவன் ஈகையின் மூலமாக ஒருவன் பசியை ஆற்றுகிறானோ அவனுக்கு பின்னால் தான் இந்த பசியை பொறுத்து கொள்ளக்கூடிய தவ துறவிகளும் அவருக்கு பின்னால் தான் இருப்பார். இப்போ துறவிகள் அவர் ஆற்றுவார் ஆற்றல் ஆற்றுவார் பசி ஆற்றல். யார் வந்து பசியை பொறுத்து கொள்ளக்கூடியவர்கள்? துறவிகளோடு கம்பேர் பண்றாரா? துறவிகளுக்கு என்ன மறுமை பயன்? வீடு பேரு இல்லையா? இந்த துறவு அப்படிங்கிற முயற்சியில் இருக்கிறவர்களோடு தான் இவருக்கு வள்ளுவர் வந்து கம்பேர் பண்றாரு. ஏன்னா துறவின் முயற்சியில் இருப்பவர்களுக்கு மறுமை பயனாக கிடைப்பது என்ன அப்படின்னா ஸ்வர்க்கம். வையத்துள் வாழ்வான் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். அவன் வேறு உலகத்துல போய் அவன் வந்து இருப்பான் சார், ஜாலியா இருப்பான், ஸ்வர்க்கத்துல இருப்பான். சொர்க்கத்துல முயல்வார்னு சொல்றார் வள்ளுவர். அந்த ஞானி, அதாவது துறவிகளுக்கு முயல்வதை முயல்வார்ன்றார். துறவு பூண்டு இந்த மாதிரி எல்லா பசி கிசினா அடக்கிண்டு ஒருத்தன் இருக்கிறத விட அவன் பெரியவனா இல்ல, அவனுக்கு சொர்க்கம் கிடைக்கிறது. இந்த மாதிரி துறவு முயற்சியில் இருப்பவனுக்கு சொர்க்கம் கிடைக்கிறது. வள்ளுவர் சொல்ற இந்த இல்லறத்தில் வாழ்ந்து இதை வந்து ஒழுங்கா கடைபிடிச்சு இருப்பவனுக்கும் துறவு கிடைக்கிறது, சொர்க்கம் கிடைக்கிறது. அப்படின்னா கஷ்டப்பட்டு பண்ணி கிடைக்கிற ஒரு விஷயம் வந்து பெருசா இல்லை ஈஸியா கிடைக்கிறது பெருசா? இந்த மாதிரி இது சொல்றேன். இப்போ துறவு அப்படின்ற முயற்சியில் இருந்து அதை கஷ்டப்பட்டு பண்றதை விட எல்லோருடையும் அந்த ஒரு இல்லறம் அப்படின்ற ஒரு தர்மத்தை நடத்தி அதை பண்றது இன்னும் கஷ்டம். அது மூலியமா கிடைக்கிற ஒரு ஸ்வர்க்கம் அப்படிங்கிற அந்த பிராப்தி அப்படிங்கிறது வந்து மறுமை பயன். இதை தான் வள்ளுவர் கம்பேர் பண்றாரு. ஏன்னா முற்றும் துறந்த துறவிகளுக்கு வந்து வீடு பேருக்கு இறக்கிறது அது வந்து அந்த தெய்வத்துள் வைக்கப்படும், அதை விட உயர்ந்தது இல்லையா? ஸோ அந்த வானுலகம் அப்படின்றத விட உயர்ந்தது வீடு பேரு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இது ஒரு பெரிய கான்செப்ட். அது ஏன் பசி வந்திட பத்தும் பறந்து போகும்னு நம்ம சொல்கிறோம். 10 என்ன? மானம், குலம், கல்வி, வன்மை, அறிவுடைமை, தானம், தவம், முயற்சி, தாளாண்மை, தேனின் கசி வந்த சொல்லியர் மேல் காமுறுதல் 10ம் பசி வந்திட பறந்து போம். ஔவையார் பாடுறார். என்னென்ன 10 அப்படின்னா மானம், குலம், கல்வி, வன்மை, அறிவுடைமை, தானம், தவம், முயற்சி,
தாளாண்மை, தேனின் கசிவந்த சொல்லியர் மேல் காமுறுதல், இந்த 10ம் எது வந்தா பறந்து போயிடுமா? பசி வந்தால் பறந்து போயிடுமா? அப்போ துறவிகள் இப்போ 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 நம்ம என்ன நினைப்போம்னா, வள்ளுவர் துறவிகள் அப்போ வந்து இழிவுபடுத்துறாரா அப்படின்னு ஒரு சில பேர் ஆர்கியூ பண்ணுவாங்க. அது அப்படி இல்லை. இப்போ குஹன் பரதனை பற்றி சொல்லும் பொழுது கம்பராமாயணத்தில் கம்பர் சொல்றார், 1000 ராமர் நின்கேழ் ஆவரோ தெரியனம்மா அப்படின்னு ஒரு லைன் வருது. 1000 ராமன் வந்தாலும் பரதன் உன்ன மாதிரி ஒருத்தன் கிடைப்பானா அப்படின்னா, ராமன் என்ன பரதனோட சின்னவன் அர்த்தமா? பரதன் அதாவது குஹன் மனசுல இருக்கிறது ராமன் தான். இந்த 1000 ராமருக்கு ஒப்பாக இருக்கக்கூடியவன் பரதனே, நீ வந்து உன்னுடைய இது வந்து அவ்வளவு பெருமையான ஒரு விஷயம் அப்படின்னு பரதனை கொண்டாடும் விதத்துல சொல்றதுனால ராமன் வந்து பரதனை விட கீழே இருக்கிறவன் அர்த்தம் கிடையாது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ துறவிகள் இந்த ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல், பசி மாற்றுவார் ஆற்றலின் பின் ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் அப்படின்னு இருக்கிறதுனால துறவிகள் வந்து கீழே இருக்கா அப்படின்னு இல்லை. இந்த தர்மத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதனுடைய ஒரு இம்பார்ட்டன்ஸ் நம்மளுக்கு தெரியணும், இதனுடைய உயர்ந்த ஒரு விஷயம் தெரியணுன்றதுனால வள்ளுவர் சொல்கிற ஒரு விஷயம் இந்த மாதிரி சொல்கிறார். நம்ம நினச்சி பாருங்க, சைவ சமயத்தில் இளையான்றன்குடி நாயனார்னு ஒருத்தர் இருந்தார். இது முடிச்சுட்டு நம்ம சௌந்தர்யலஹரி போவோம். இளையான்றன்குடி நாயனார் வந்து என்ன பண்ணினார் அப்படின்னா, யாருக்கா தெரியுமா? தெரியும்னா பகிர்ந்துக்கலாம், ஏன்னா நானே பேசுறது வந்து சில நேரத்தில் ரொம்ப சைலன்ஸும் வந்து என்ன சொல்கிறது, ஒரு பயமுறுத்துற மாதிரி இருக்கு. அதனால இளையான்றன்குடினா சொல்லுங்கம்மா. அது ரைட்டான்னு தெரியல, எனக்கு ஞாபகம் வரல. அவர் வந்து ஒரு சிவனடியார் வந்துருவார் அவ வீட்டுக்கு ராத்திரி மழை பெஞ்சுட்டு இருக்கும் போது. அப்பதான் வந்து அங்க கீரை இருக்கும் தோட்டத்துல தண்ணி தேங்கி, அந்த கீரையும் பிறகுக்கு வந்து அவரோட வீட்டு கூரையும் யூஸ் பண்ணி அவ அந்த சிவனடியாருக்கு பசி ஆத்துறார். அந்த சிவனடியாரா வந்தவர் யாரு? சிவபெருமான் தான். சிவபெருமான் வந்திருக்கார். நம்ம நினைச்சு பாருங்க, அப்பர், சுந்தரர், ஞானசம்பந்தர், மாணிக்கவாசகர் இவாள்லாம் பாட்டு பாடினா சிவபெருமானை வந்து குளிர்விச்சா. இந்த ஜென்டில்மேன் என்ன பண்ணார்? இளையான்றன்குடி நாயனார் ஒன்றுமே பண்ணலை சார். பாட்டெல்லாம் தெரியாது, எனக்கு ஒன்றும் தெரியாது. டெய்லி என்ன பண்ணுவாரா? சிவனடியார்களுக்கு சாப்பாடு போடுறது அப்படிங்கிறத தான் வந்து வழக்கமாக வச்சு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதர். அப்படிதான் இருந்துட்ட. சாப்பாடு இந்த 4 பேருக்கு சாப்பாடு போடுறதுக்கே சிவபெருமான் வந்திருக்காரு அப்படின்னா சாப்பாடு போடுறதனுடைய மகத்துவம் எவ்வளோ பெருசு. இப்படி நம்ம யோசிக்கணும். பாட்டு பாடினா சிவபெருமான் வரார் சார், கவிதை சொன்னால் சிவபெருமான் வரார். சரி, ஓகே, இதெல்லாம் வரார். ஒன்றுமே தெரியாது சார் எனக்கு, வெறும் சாப்பாடு போடுவேன், 4 பேர் வந்தால் சாப்பாடு போடுவேன். அப்போது இது நம்ம உண்மையாக நடந்தது நடக்கலைன்னே வச்சுப்போமே. நாத்திகம் பேசுகிறவாள்லாம் வந்து நடக்கலைன்னு வந்து சரி, நடக்கலை. ஆனால் இதன் மூலம் நமக்கு தெரியக்கூடிய தர்மம் என்ன? என்ன தர்மம்? அன்னதானம் சிறந்தது. அவ்வளோதான். அவ்வளோதான். அடுத்த செக்மெண்ட்டுக்கு போகலாம். இந்த குறள் ஒரு தடவை சொல்லிடுங்க, அடுத்த செக்மெண்ட் போகலாம். யார்? மைத்திலி மாமி தானே? வரட்டமா? சொல்லுங்க மாமி. ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல், அப்பசியை ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல்,
அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பெண். ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பெண். பல 2 இன்ஃபர்மேஷன் சொல்லுங்க மாமி. ஜஸ்ட் ஃபார் யூரோப் மாதிரி கண்ட்ரீஸ்ல போகும்போது அங்கெல்லாம் வந்து நம்ம என்ன எடுக்கிறோம்ன்றத பார்த்துட்டே இருப்பா. எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம், ஆனா வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம எடுக்கிறத அங்க ஒருத்தர் வாட்ச் பண்ணிட்டே இருப்பா. அங்க எல்லாமே பஃபே சிஸ்டம் தான் மோஸ்ட்லி. நம்ம என்ன ஃபுட் எடுக்கிறோம் வேஸ்ட் பண்ணாம சாப்பிடறோமான்னு பார்ப்போம். அங்க நாட் அலோட், வேஸ்டிங் இஸ் நாட் அலோட் அங்கெல்லாம். அப்ப நம்ம கல்யாணத்துல நம்ம போடுற சாப்பாடு அன்னதானம் தான் சொல்லுவான். கண்டிப்பா நாம கூப்பிட்டுதான் அவ எல்லாருமே வரா. அது வந்து அன்னதானம் பண்றோம், அது நல்லா பண்ணணும் முடிஞ்ச வரைக்கும். நிச்சயமா 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 அப்படின்னு நம்ம இதுல சொல்லுவா. சந்தோஷம். எஸ். ஸோ அதுதான் அன்னதானத்தினுடைய சிறப்பு, பசியாற்றலினுடைய சிறப்பு. இந்த இடத்துல ஈகைன்னு வரும்பொழுது உணவு தேவைன்னு இருக்கிறவனுக்கு பசியாற்றுதல் அப்படின்ற பொருளை வச்சுட்டு நம்ம பார்த்தோம்னா அது இன்னும் சிறப்பு. அது வந்து துறவிகள் செய்யக்கூடிய தவத்திற்கு நிகரானது. இப்போ 1000 அதுதான் சொன்னேன் நான். அந்த குஹன் வந்து பரதனை பற்றி சொல்லும்போது 1000 ராமன் நின்கீழ் ஆவரோ அப்படின்னு சொல்லும்பொழுது 1000 ராமனையும் நிற்க வச்சானா நீயும் ஒரு தராசில் நின்னா 2 பேரும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லுவேன். ராமன் என் மனசில் இருக்கான், அவனே 1000 ராமனாக வந்தால் பரதா நீ தான் அப்படின்னா ராமன் அப்படின்றவன் தான் வந்து என்னோட ஹீரோ. என்னோட ஹீரோ 1000 பேர் சேர்ந்தனா நீ இருக்க அப்படின்னா அப்படி யோசிச்சு பார்ப்போம். இதுதான் விஷயம். ஸோ ஆதிசங்கரர் அடுத்த சௌந்தர்ய லஹரியில் ஆதிசங்கரர் என்னென்ன சொல்கிறார், 3வது ஸ்லோகத்தினுடைய மீனிங் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஒரு கோத்ரூ என்ன அப்படின்னா சிவசக்தியா யுக்தோ யதி பவதி சக்த பிரபவித்தும். இந்த முதல் ஸ்லோகம் பார்த்தோம். முதல் ஸ்லோகம் யாராவது ஒருத்தர் என்ன சொல்ற ரிவைஸ் பண்ணலாமே? நான் சொல்லவா? எஸ் மாமி, ஷீதலா மாமி. நமஸ்கார். शिवशक्त्या युक्तो यदि भवति शक्तः प्रभवितुं न चेदेवं देवो न खलु कुशलः स्पन्दितुमपि अतस्त्वामाराध्यां हरिहर विरिञ्जादिभिरपि प्रणन्तुं स्तोतुं वा कथमकृत पुण्या प्रभवति. ஆச்சாரியாள் பகவத்பாத ஆச்சாரியாள் வந்து அம்பாள்கிட்ட ஸ்ட்ரெயிட்டாக பேசுகிறார். முதல் ஸ்லோகமே ஸ்ட்ரெயிட்டாக கான்வர்சேஷன் தான். அம்பாள்கிட்ட பேசுகிற மாதிரி தானே இருக்குது இந்த ஸ்லோகங்கள் எல்லாமே. மும்மூர்த்திகள் அப்படின்றவர் அப்படின்ற மும்மூர்த்திகள் நம்ம இப்போ அந்த அளவு பெருசாக இருக்கிறவாளே ஒன்று ஆராதிக்க முடியும் அப்படின்னா அவள் வந்து புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் முதல் ஸ்லோகத்தில். அப்படி இருக்கும் பொழுது நான் உன்னை வந்து வணங்கிறதுக்கும் துதிக்கிறதுக்கும் தகுதி உள்ளவனா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது. ஏன்னா இந்த தயக்கம் எதனால அப்படின்னா உன் பக்கத்தில் வரணும்னாலே அதுக்கு புண்ணியம் அப்படின்ற ஒரு பக்கபலம் வேணும். அது என்கிட்ட இல்லையே. இப்போ உன்னை வணங்கணும்னா உடலும் உள்ளமும் ஒத்துழைக்கணும், உன்னை ஸ்துதி பாடணும்னா உடலும் உள்ளமும் ஒத்துழைக்கணும். அதை தவிர வாக்கு அப்படின்ற ஒரு இந்திரியமும் ஒத்துழைக்கணும். எல்லாத்தையும் நீயே கொடுத்து என்னை உருவாக்கி வச்சுருக்க அப்படின்றது வந்து உண்மை. ஆனால் இந்த 3 விஷயங்களும் உன்னை நோக்கி நகர்றதா அப்படின்னும் பொழுது அது வந்து ஒரு கொஸ்டின் மார்க்காக ஆயிடுறது. நாம் பண்ணின வினை அது என்ன தடுக்கிறது? இப்போ இந்த நிலையில் நான் என்ன பண்ணுறது?
இப்போ எனக்கு முன்னாடி இருக்கிறவாள்லாம் எந்த பக்தி பாவத்தோட உன்னை வந்து ஆசிரயிச்சாலோ ஆர் உன்னை வந்து ஸ்துதி பண்ணினாலோ அந்த பக்தி பாவத்தை நான் வந்து இயற்கையாக எனக்கு வரலனாலும் அதை செயற்கையாக வந்தாவது நான் வந்து உன்னை ஸ்துதி பண்ணுறேன், அதை நீ ஏற்றுக்கோ. சிவபெருமானே நீ இல்லைன்னா அவர் ஜட பொருளாக தான் இருக்கார். எப்படி? இப்போ நம்ம நினச்சி பாருங்களேன், உயிர் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள்னு தமிழில் இருக்கு இல்லையா, எல்லாத்துலேயும் இருக்குது, இதில் எல்லாத்துலேயும் இருக்குது. இந்த உயிர் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்களோடு சேர்ந்தால்தான் அது வந்து உயிர்மெய் எழுத்துக்களாக இருக்கும், அது யூசேஜுக்கு வரும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நான் என்ன சொல்கிறேன்னா, மெய்யெழுத்துக்களே உயிர் எழுத்துக்களோடு சேர்ந்து தான் நம்ம சொல்ல முடியுங்கிற. நீங்கள் நினச்சி பாருங்கோ, உண்மையா இல்லையான்னு சொல்லுங்களேன். இக்கு, இத்து, இப்பு சொல்றோமா? புள்ளி வைக்காம எழுதவே முடியாது. புள்ளி வைக்காம எழுதுறது இல்ல மாமி. இப்ப நம்ம சொல்றோமே இக்குன்னு சொல்றோம்ல, ஈங்கிற உயிர் எழுத்து சப்தம் முதல்ல வந்துதான் இக்குன்னு, இக்கு அந்த இக்குக்கான இக்கே வருது. அப்போ மெய்யெழுத்துக்களை தனியா கூட நம்மளால சொல்ல முடியாது சார். உயிர் எழுத்துக்கள் அப்படிங்கிறது சக்தி, மெய்யெழுத்துக்கள்ன்றது சிவம். சக்தியோடு கூடினால்தான் அந்த சிவம் அப்படிங்கிறது ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு சொல்லக்கூடிய இதுதான் இப்போ நம்ம இந்த முதல் ஸ்லோகம். அடுத்த ஸ்லோகத்தில் ஆதிசங்கரர் அடுத்து சொல்றார், ஹரிஹர விரிஞ்சாதிபிரபி ஆராத்யா. அப்படி ஹரியும் ஹரனும் பிரம்மாவும் ஏனையரும் அவாவாளுடைய பணி ஆர் வேலை வந்து நடக்கிறதுக்காக ஒன்று ஆராதனை பண்றார். பிரம்மா என்ன பண்றார், நீ நடக்கும் பொழுது இந்த இருக்கக்கூடிய அந்த பாத தூசி எடுத்துன்னு வந்து உலகங்கள் எல்லாத்தையும் படைக்கிறார், 14 உலகங்களையும் படைக்கிறார். விஷ்ணு என்ன பண்றார், இவ்வளோ உலகத்தையும் தாங்கிறது கஷ்டம்னு அந்த தூசியில் உண்டான உலகத்தை தாங்குவதற்கு 1000 தலை உள்ள ஆதிசேஷனாக அவதாரம் பண்ணி அப்படி வந்து உன்னை வந்து தாங்குகிறார். ருத்ரன் என்ன பண்றார், சம்ஹார ஹரன் அக்னிரிதி பஸ்ம, வாயுரிதி பஸ்ம, ஜலமிதி பஸ்மன்னு எல்லாத்தையும் பஸ்மமா போட்டு விபூதி மாதிரி விபூதி எடுத்துக்கும் போது இந்த ஒரு ஸ்லோகம் சொல்லுவாள், அக்னிரிதி பஸ்ம, வாயுரிதி பஸ்ம, ஜலமிதி பஸ்ம, ஸ்தலமிதி பஸ்ம, வியோமேதி பஸ்ம, சர்வம் ஹவாயுதம் பஸ்ம அப்படின்னு சொல்லி ஒரு இது உண்டு. அப்படி சொல்லிகிட்டே எடுத்துக்கணும். அந்த மாதிரி பஞ்சபூதங்கள் எல்லாத்தையும் வந்து காலாக்னி ருத்ரர் அப்படின்றவர் வந்து எல்லா பூதங்களையும் வந்து சுட்டெரிச்ச சாம்பலாக்கி அதை வந்து எடுத்து பூசி, அப்படி சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கள்வன் பாடுறார். யார் பாடினது? ஞானசம்பந்தர் பாடுறார். தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவெண் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கள்வன் பாடுறார். உள்ளம் கவர் கள்வனா, உள்ளத்தை திருடுபவன், அதனால அவன் கள்வன். உன்மேஷ நிமிஷோத்பன்ன விபன்ன புவனாவளிஹி. அம்பாளுக்கு லலிதா சஹஸ்ரநாமத்தில் வரக்கூடிய வார்த்தை, நாமா, சாரி. இது எல்லாத்துக்கும் புவனங்கள் எல்லாம் புவனாவளி, ஆவளின்னா வரிசை அப்படின்னு வச்சுக்கோமே, நாமாவளின்னா நாம வரிசைகள் என்ன லிஸ்ட் ஆர் வரிசை. இந்த புவனங்கள் எல்லாத்தையும் வந்து பண்றதுக்கு அவளுக்கு என்ன டைம் அப்படின்னா, கண்ணை மூடி கண்ணை திறக்க, உன்மேஷ நிமிஷ உட்பன்ன விபன்ன அப்படின்னு சொல்றார் ஹயக்ரீவர் அகஸ்தியருக்கு சொல்லும்போது. சாரி, வாக்தேவதைகள் கரெக்ட், ஹயக்ரீவர். ஸோ அந்த மாதிரி
உண்மேஷ நிமிஷோத்பன்னம். இப்போ அம்பாளுக்கு வந்து இது எல்லாத்தையும் பண்ணுறதுக்கான ஒரு வேலை, பண்ணுறதுக்கான டைம், கால அவகாசம் அப்படிங்கிறது என்னென்னா, கண்ணை மூடி திறக்கிற அந்த டைமில் அம்பாள் எல்லாத்தையும் பண்ணுறாளாம். அதுதான் இந்த ரெண்டாவது ஸ்லோகம். ரெண்டாவது ஸ்லோகத்துக்கான இதையும் பார்த்தோம். என்ன சொல்கிறது, சௌந்தரலஹரியும் அபிராமியந்தாதையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம். ஸோ இது போன வாரம் பார்த்தோம். இப்போ ரெண்டாவது ஸ்லோகத்தை வந்து ஒரு ரிவிஷன் யார் சொல்லலாம்? நான் சொல்லட்டுமா? எஸ் மேம். தனியாம்சம் பாம்சம் தவ சரண பங்கேருகபவம் விரிஞ்சிஹி சஞ்சின்வன் விரஜயதி லோகானவிகலம் வஹத்யேனம் கௌரிஹி கதமபி சகஸ்ரேண சிரசா ஹர சம்சுஜைனம் பஜதி வசிதோ தூளன வேதிம். பலே பலே பலே, சூப்பர். இந்த ரெண்டாவது ஸ்லோகம் பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்கறது இந்த மூணாவது ஸ்லோகம். ஸோ மூணாவது ஸ்லோகம் ஃபஸ்ட்டு அதை வந்து ரிவைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதனுடைய மீனிங்கை பார்ப்போம். எஸ். ஸோ இதுக்கு யார் வர? நான் வரேன். எஸ் ப்ளீஸ். படிக்கவா? வாங்க வாங்க. அவித்யாநாமந்தஸ்திமிரமிகிரத்வீபநகரி ஜடானாம் சைத்தன்யஸ்தபகமகரந்தஸ்துதிஜரி தரித்ராணாம் சிந்தாமணிகுணனிகா ஜன்மஜலதௌ நிமக்னானாம் தம்ஷ்ட்ரா முரரிபுவராகஸ்ய பவதி. பலே, இன்னொரு தடவை. அவித்யாநாமந்தஸ்திமிரமிகிரத்வீபநகரி ஜடானாம் சைத்தன்யஸ்தபகமகரந்தஸ்ருதிஜரி தரித்ராணாம் சிந்தாமணிகுணனிகா ஜன்மஜலதௌ நிமக்னானாம் தம்ஷ்ட்ரா முரரிபுவராகஸ்ய பவதி. பலே பலே பலே. நமஸ்காரம். நமஸ்காரம். இப்போ ஆதிசங்கரர் ஒரு பிரச்சனையை சொல்றார், அந்த பிரச்சனைக்கு தீர்வையும் சொல்றார். எல்லாமே ஃபர்ஸ்ட் ஸ்லோகம், அப்புறம் செகண்ட் ஸ்லோகம், அப்புறம் இப்போ இந்த தேர்ட் ஸ்லோகம் செகண்ட் ஸ்லோகத்தோட கனெக்டட், செகண்ட் ஸ்லோகம் ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்தோட கனெக்டட். இப்படி தான் வருது. ஹரிஹர விரிஞ்சாதி பீரப்பின்னு முதல்ல சொல்கிற ஸ்லோகத்தை தான் ஹரிஹர விரிஞ்சி எப்படி வந்து ஆராத்யாம் அப்படின்னு சொல்கிறாருன்றது வருது ரெண்டாவது ஸ்லோகத்தில். இப்போ மூணாவது ஸ்லோகத்தில் ரெண்டாவது ஸ்லோகத்தினுடைய ஒரு கண்டினியூவேஷனாக ஆதிசங்கரர் என்ன கேட்குறாரு அப்படின்னா, இப்போ கேட்போம் இல்லையா, நம்மளே கேட்போம், சார் பிரம்மா விஷ்ணு ஹரன் ருத்ரன் இவாள்லாம் ஓகே சார், இவாள்லாம் தேவியை ஆராதனை பண்ணுறா, அவள் அம்பாள் பின்னாடியே சுற்றின்னு இருக்கா, அவள் நடக்கும்பொழுது திருவடி தூசி எடுத்து உலகங்கள் மூன்றையும் வந்து பொருளாக்கி அதை வந்து அவளுடைய வேலையை பண்ணி அவள் ரிட்டையர் ஆகிறான்னு வச்சுக்கோமே, இது அவளோட பெருமை. நான் என்ன பண்ண முடியும் அப்படின்ற கேள்வி வருதோ இல்லையா நம்மளுக்கு. இவாள்லாம் அம்பாளை பின்னாடி போய் இந்த தூசி எடுத்துட்டு இந்த மாதிரி பண்ணுறா, நம்மளுக்கு என்ன, நம்ம என்ன பண்ண முடியும்? அது மாதிரி நம்ம உலகங்களை படைக்க முடியுமா? இல்லை அதை வந்து 1000 தலை வச்சுட்டு காத்துக்க முடியுமா? இல்லை அதை பஸ்மமாக மாற்றி நம்ம அதை பூசிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு த்ரௌஸ் உண்டா? கேள்வி வருதோ இல்லையோ நம்மளுக்கு. இப்போ என்ன மாதிரி ஜடப்பொருளாக இருக்கிறேன், இப்போ நான் வந்து இந்த மாதிரி ஒரு அறிவே இல்லாமல் இருக்கேன், எதுக்கும் பிரயோஜனப்படாமல் இருக்கேன், எனக்கு அந்த தூசி கிடைக்குமா சார்? பிரம்மாவுக்கு கிடைச்சது, விஷ்ணுவுக்கு கிடைச்சது, ருத்ரனுக்கு கிடைச்சது, எனக்கு எப்போ சார் தூசி கிடைக்கும்?
அந்த 250 எனக்கு எப்போ வரும் அப்படிமால, அந்த மாதிரி அந்த 250 எனக்கு எப்போ, நம்மளுக்கு கேட்கணும்ல. அடுத்தது நம்மளுக்கு எப்போ சார் கிடைக்கும் தூசி, அம்பாளுடைய தூசி? அவித்யானாம் அப்படின்ற அந்த ஒரு டவுட்டை கிளியர் பண்றார் ஆதிசங்கரர். வள்ளுவர் சரியா, வள்ளுவர்னு வந்து உலகத்துல அறிவே இல்லாத உயிரினம் அப்படின்னு ஒண்ணுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் நம்மலாம் அது தெரிஞ்சுக்கணும். அப்போ என்ன கிடையாது? எல்லாம் அறிவதற்கான அறிவு கிடையாது இப்போ நம்மளுக்கு, இல்லையா? இப்போ சௌந்தர்ய லஹரின்னு ஒன்று இருக்குன்னு தெரியும். சௌந்தர்ய லஹரி எப்படி என்ன அதுக்குள்ள என்ன சொல்லியிருக்குன்றது நம்மளுக்கு தெரியாது. அப்போ எல்லாத்தையும் வந்து மறைச்சின்னு இருக்கிற ஒரு மறை பொருளாக இருக்கக்கூடியது என்ன உலகத்துல நம்மளுக்கு? அஜ்ஞானம். அஜ்ஞானம் எதனால வருது? அதுதான் அந்த மும்மலங்கள், அதனாலயா? மாயைனால வருது. கரெக்ட். மாயை. மாயை இருக்கிறதுனால நம்மளுக்கு கண்ணெதிர இருக்கு ஆனா பண்ண முடியல. கண்ணெதிர இருக்கு தெரியும் ஆனா வந்து நம்மளுக்கு தெரியாது. இப்படிதான் நம்ம இருக்கோம். தெரியும் ஆனா தெரியாது. ஒண்ணு இருக்கு ஆனா இல்லை. இப்போ நினைச்சு பாருங்க, ஒரு விஷயத்தை கத்துண்டும் அதை வாழ்க்கையில பயன்படுத்தாத ஒரு சில பேர் இருக்கா. ஒரு சில பேருக்கு கத்துக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லாமையும் இருக்கா. ஒரு சில பேருக்கு மந்திர சாஸ்திரத்துல ஆராய்ச்சி பண்ணி அதனுடைய மந்திர நுட்பங்கள் அதை தெரிஞ்சும் தெய்வ வழிபாட்டுக்கு பயன்படாமல் வச்சுட்டு இருக்கிறவாளும் இருக்கா. இதெல்லாம் எது மறைக்கிறது? மாயையானது மறைக்கிறது. நம்ம முயற்சி தேவை. முயற்சி தேவை. முயற்சின்றத விட நம்ம சரண்டர் ஆயிடணும் அம்பாள்கிட்ட அப்படின்னு தான் ஆதிசங்கரர் சொல்ல போறாரு இப்போ இந்த ஸ்லோகத்துல. இப்போ இப்போ நம்ம எல்லார்கிட்டையும் என்ன ஒரு இருள் சூழ்ந்து இருக்கு? அஜ்ஞானம் அப்படின்ற இருள் சூழ்ந்திருக்கு. அப்ப அஜ்ஞானம்ன்றது உண்மையான தத்துவம் என்ன? அஜ்ஞானம் அப்படின்னா நம்ம நிறைய முன்னாடி ஸ்லோகங்கள்லாம் பார்த்தோம். அஜ்ஞானம்ன்றது என்னன்னா பிரம்மத்தை பற்றி அறியாத ஞானம் தான் அஜ்ஞானம். பிரம்மத்தை பற்றி அறிவது தான் ஞானம். ஞானி அப்படின்னு நம்ம சொல்றோம்னா பிரம்மத்தை அறிந்தவன் ஞானி. ஞானி வந்து இரண்டாம் சாணக்கியன்னு ஒரு சீரியல் வரும். யார் பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. அந்த சீரியலோடைய டைட்டில் சாங் மட்டும் எல்லாரும் கேளுங்க. சீரியல்லாம் நான் பார்க்க சொல்ல, டைட்டில் சாங் மட்டும் கேளுங்க. ரொம்ப தத்துவமாக இருக்கும் அந்த பாட்டு. யார் எழுதினதுங்கிற கிருத்தியா பாடல்னு நினைக்கிறேன், தெரியல. ஸோ இதுக்கு வருவோம், சௌந்தர்ய லஹரிக்கு வந்துடும். அப்போது சூரிய மண்டலம், சூரியனுக்கு என்ன சார் பவர்? சூரியனுக்கு என்னம்மா பவர்? சூரியன் தான் பேசிக் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. எல்லாத்துக்குமே வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவன் சூரியன். எல்லாருக்கும் வந்து வெளிச்சத்தை தரக்கூடியவன். இருளில் இருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வரக்கூடியவன் சூரியன் வச்சுக்கோமே. நான் என்ன பண்றேன், ஜன்னல் கிண்ணல்லாம் வைக்காம ஒரு வீடு கட்டிக்கிறேன். அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு ரே ஆஃப் லைட் கூட போகாது. அப்படின்னு நம்ம இருந்தோம்னா சூரியனால கஷ்டப்பட்டு அதை உள்ள புகுத்த முடியுமா? முடியாது.
ஆதிசங்கரர் சொல்ற, என்னதான் சூரியன் இருந்தாலும் அந்த சூரிய ஒளியை உள்ள வச்சுக்கிறதுக்கான தகுதி என்கிட்ட இல்லையம்மா. நான் எல்லாத்தையும் பூட்டி வச்சுட்டு இருக்கேனே, அப்புறம் அவன் வர முடியலன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? அந்த அந்த இருளானது என்கிட்ட தானே இருக்கு. அதிலிருந்து ஒரே ஒரு வழி என்ன? அம்மா, அந்த இருளை நீ வந்து அகற்றுன்றார் ஆதிசங்கரர். எப்படி? அவித்யானாம் அந்தஸ்திமிர மிஹிர த்வீப நகரி. அவித்யானாம் தத்துவ உணர்வற்றவர்களுக்கு அந்தஸ்திமிர மிஹிர த்வீப நகரி. அந்தஹன உள்ள, அறியாமை விலக சூரியன் உதிக்கின்ற கிழக்கு தீவின் நகரமாக ஜடானாம். ஜடர்கள் அப்படின்னா மந்த அறிவுள்ளவர்கள் எல்லாரையும் சொல்றார். அவித்யானாம்னா வித்யை, தத்துவ உணர்வற்றவர்கள், வித்யை தெரியாதவர்கள். ஜடானாம் மந்த அறிவுள்ளவர்கள். மந்த அறிவுள்ளவர்களுக்கு என்னன்னா, சைத்தன்ய ஸ்தபக மகரந்த ஸ்ருதிஜரி. அம்பாளானவள் எப்படி இருக்கான்னா, இந்த பூங்கொத்திலிருந்து வரக்கூடிய மகரந்தம் மாதிரி அதை வந்து கொண்டு வராளாம். ஸ்ருதிஜரி, மகரந்த ஸ்ருதிஜரி. தரித்ராணாம், தரித்திரர்கள்னா ஏழைகள். சிந்தாமணி குணனிகா, சிந்தாமணி மாலையா வந்து அம்பாள் இருக்கா. சிந்தாமணி குணனிகா. சிந்தாமணின்னா கேட்டதை நினைப்பதை தரக்கூடிய மணி. அந்த மணியே மாலையா மாத்தினா எப்படி இருப்பாளோ அந்த மாதிரி இருக்காளா அம்பாள். ஜன்ம ஜலதௌ நிமக்னானாம், பிறவிக்கடலில் மூழ்கி இருப்பவர்களுக்கு. ஜன்ம ஜலதௌ நிமக்னானாம். தம்ஷ்ட்ரா பவதி முரரிப்பு வராஹஸ்ய. இந்த பெருங்கடலில் பிறவிக்கடலில் மூழ்கி இருப்பவர்களுக்கு என்ன, எப்படி இருக்கியான் அம்பாள் நீ? பல்லு மாதிரி இருக்கியான். எந்த பல்லு? தம்ஷ்ட்ரா பவதி. தம்ஷ்ட்ரம்னா பல்லு. எந்த மாதிரியான பல்லுன்னா முரதிப்பு வராஹஸ்ய. முரன் ஒரு அசுரன், ஹிரண்யாக்ஷன்ற அசுரன் வந்து அவனுடைய தவ வலிமையினால என்ன பண்றான்னா, பூமியை பாய் போல சுருட்டி கடலுக்கு அடியில கொண்டு போய் வந்து அமிழ்த்தி வச்சுட்டானா, மறைச்சுட்டானா. அப்போ அவனை வந்து இது பண்ணி இந்த உலகத்தை காப்பாற்றினவர் வராகமூர்த்தி. பூமி எப்படி தூக்கின்னு வந்தாருன்னா, அவருடைய இந்த தெற்று பல்லுன்னு சொல்லுவார். இந்த இது பல்லு, இந்த என்ன சொல்றது, வராகத்துக்கு இருக்கிற பல்லு. அந்த பல்லை வச்சு அழுத்தி அப்படி பூமியை வந்து எடுத்து காப்பாத்தினவர் வராகர். இப்படிப்பட்ட பூமியை தூக்கினார். என்னையெல்லாம் தூக்குறது ரொம்ப ஈஸி. பிறவி பெருங்கடல்ல நான் வந்து என்ன ஒரு சிறு துளி கூட கிடையாது. உலகத்தையே இப்படி தாங்கினவர் என்னைய தாங்க மாட்டாரா? அப்படின்னு இருக்கிறதுனால இப்படிப்பட்ட ஒரு தூசியை வந்து எனக்கும் அருள் பண்றதுக்கு நீ அருள் புரிவாயா அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்லோகம். அஜ்ஞான துவாந்த தீபிகா அப்படின்னு அம்பாளுக்கு நாமம். லலிதா சஹஸ்ரநாமத்தில் நிறைய நாமங்கள் இருக்கு. சம்சார பங்க நிர்மக்ன சமுத்தரண பண்டிதா. எப்படி? சம்சார பங்க நிர்மக்ன சமுத்தரண பண்டிதா. இப்படி சம்சாரத்தில் மூழ்கி இருப்பவர்களை வந்து காப்பாத்துறதுக்கான பாண்டித்யம் உடையவள். பண்டிதை அப்படின்னா பாண்டித்யம் உடையவள். சாதுரியமாக அவளுக்கு அந்த வேலையை வந்து ஈஸியாக பண்ணி லெஃப்ட் ஹேண்ட்லேயே பண்ணுவாள் சார். அந்த மாதிரி அது அவளுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு வேலை.
அப்போ அந்த மாதிரி ஆதிசங்கரர் சொல்றார், இந்த மாதிரி நாராயணன் வராகமூர்த்தி மாதிரி வந்து என்னை காப்பாத்துறதுக்கு உன்னுடைய திருவடி தூசினால மட்டும்தான் அது முடியும். அறியாமையால் ஏற்பட்ட மந்தம், இந்த மந்தத்தால் ஏற்பட்ட ஏழ்மை, மூணுத்தையும் சொல்ல. அவித்யானாம் ஜடானாம் தரித்ரானாம். அவித்யினால் ஏற்பட்ட ஜடம். இப்படி இந்த அவித்யையும் ஜடமும் சேர்ந்ததுனால எனக்கு ஏற்பட்ட தாரித்ரியம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள்ல ஜன்மஜலதவும் நிமக்னானாம், இதுல நான் மூழ்கி இருக்கக்கூடிய என்னை இதெல்லாத்தையும் அகற்றி உன்னுடைய கால் தூசியை பூசிக்கொள்கின்ற வாய்ப்பை பிரம்மாக்கு அளித்த மாதிரி, பிரம்மா முதலியவர்களுக்கெல்லாம் அளித்தார் போல எனக்கும் அளிப்பாயா அப்படின்னு சொல்லக்கூடிய இது இந்த ஸ்லோகம். அவித்யானாம் அந்தஸ்திமிரமிஹிர த்வீபநகரி ஜடானாம் சைதன்யஸ்தபக மகரந்த ஸ்ருதிதரி தரித்ராணாம் சிந்தாமணி குணனிகா ஜன்மஜலதௌ நிமக்னானாம் தம்ஷ்ட்ரா முரரிபு வராஹஸ்ய பவதி. முரரிபு வராஹஸ்ய தம்ஷ்ட்ரா பவதி. அடுத்த ஸ்லோகம் அடுத்த வாரம் பார்ப்போம். ஸோ இதுக்கான அபிராமி எந்தாதி ஸ்லோகம் வந்து 28வது ஸ்லோகம். சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமள பூங்கொடியே நின் புதுமலர்த்தாள் அல்லும் பகலும் தொழும் அவர்க்கே அழியா அரசும் செல்லும் தவநெறியும் சிவலோகமும் சித்திக்குமே அப்படின்னு சொல்ற இந்த பாட்டு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு இவரும் சொல்றார், அபிராமி பட்டரும் சொல்றார். ஸோ இதுதான் இன்னைக்கான ஸ்லோகம். அவித்யானாம் அந்தஸ்திமிரமிஹிர த்வீபநகரி ஜடானாம் சைத்தன்யஸ்தபக மகரந்த ஸ்ருதிதரி தரித்ராணாம் சிந்தாமணி குணனிகா ஜன்மஜலதௌ நிமக்னானாம் தம்ஷ்ட்ரா முரரிபு வராஹஸ்ய பவதி. ஸோ இந்த ஸ்லோகங்களுக்கான ஒரு லலிதா சஹஸ்ரநாமங்கள் சொன்ன அஜ்ஞான துவாந்த தீபிகா, அப்புறம் வந்து சம்சார பங்க நிர்மக்ன சமுத்தரண பண்டிதா, சேதனாரூபா, தமோபஹா, பக்தஹார்த தமோபேத பானுமத் பானுசந்ததி, தௌர்பாகிய தூள வாத்தூளா, இந்த ஸ்லோகங்கள்லாம் இருக்குது, இந்த நாமங்கள்லாம் இருக்குது. அடுத்த ஸ்லோகம் அடுத்த செஷனில் நம்ம பார்ப்போம், கவர் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கான செஷனை வில் கம்ப்ளீட் வித் முருகன் ஆந்தம். மார்கவந்து ஸ்தோத்திரம் அடுத்த வாரம். எஸ், எனி வாலண்டியர்ஸ்? நான் சொல்லட்டுமா? சிவபுக குமர பராச்சலபதியே தீரலை வாயுரை நாகம் செந்தூர் செந்தளி பழனாபுரிவாய் திருவேரகமுறை கண்டாம் செங்கதிர் நிகத்தனி காச்சலம் மந்தாய் செம்பழ முதிர்வன எந்தாய் தவமருளாராதாராம் தவ முனிவர பணிவீராம் தாதா கருண சுபோதாம் ஜெய ஜெய சங்கர பாலகமணியே தாரக மந்திர வினோதாம் சிவமே 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 சரவண பவ சிவமே. வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோ அரஹரோஹர. ஆதிபரா சக்தி மாதா கி ஜெய். ஆஞ்சநேய சுவாமி கி ஜெய். ஜெய்.
இந்த சௌந்தர்யலஹரி ஸ்லோகங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் புரிஞ்சும் புரியாத மாதிரி தான் சில ஸ்லோகங்கள் இருக்கும். இன்னும் அடுத்தடுத்த ஸ்லோகங்கள் போகும்பொழுது நம்மளுக்கு அந்த ஸ்ரீவித்யை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சாக்த உபாசனையை பற்றின ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள்லாம் இருக்குது. ஸோ அதனுடைய மேலோட்டமான மீனிங்ஸ் ஆர் என்ன சொல்கிறது, நம்மளுக்கு புரிகிற அளவுக்கு அந்த மீனிங்கை வந்து பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ இன்னைக்கான செஷனுக்கு எல்லோரும் வந்தது ரொம்ப சந்தோஷம். நமஸ்காரம். தேங்க்யூ. Thank you so much. ஸ்ரீ குருபியோ நமஹ. நமஸ்காரம். தேங்க்யூ. நமஸ்காரம். ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நல்லா இருந்தது இன்னைக்கு கிளாஸ். தேங்க்யூ மாமி. சந்தோஷம். தேங்க்யூ மேம். ஒவ்வொரு நாளும் ரொம்ப நல்லா இருக்கு. நமஸ்காரம். நமஸ்காரம். குரு பூர்ணிமா நமஸ்காரம். ஏன்னா அன்னைக்கு இதுவா இல்ல வந்து ஓப்பனா இல்லைன்னா அன்னைக்கே சொல்லியிருக்கலாம். ஓகே ஓகே. தேங்க்யூ. நமஸ்தே நமஸ்தே. சொல்றதுன்னா கல்லாதது உலகளவு. நிச்சயமா உண்மை. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. மிக்க நன்றி.